Hi guys, சாட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணி ஒரு 5 days ஆச்சு. வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா 5 days கழிச்சு தான் வந்து ஓப்பன் பண்ணுறேன்னே நான். இன்னும் எப்படி இருக்குன்னு கூட தெரியல, பார்க்கலாம். ஸோ வந்து பார்ப்போம். 5 days வீடியோ எடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி வீடியோ ஃபுல்லாக பெண்டிங்லேயே இருக்குது. ஸோ அதனால் பேஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதனால் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே எடுக்கல. அப்படியே வாங்கி வச்சுட்டேன். கிச்சனுக்காக கிச்சன் டெக்கரேட் பண்ணதான் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரேக்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம்னு உட்டனில் தான் வந்து பார்த்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. நான் கேட்டுகிட்டே இருந்தேன். ஸோ ஆன்லைனில் வந்து நான் வாங்க மாட்டேன் எப்போவுமே. வந்து பார்த்தீங்கன்னா நான் உல்ட்டாவை எடுத்துக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லை, பிளாஸ்டிக் தான், கொஞ்சம் குவாலிட்டியான பிளாஸ்டிக், வலி இது இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 தானே பார்த்தோம் நம்ம. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் அந்த ஃபோட்டோஸ்லாம் கொடுக்குறேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 502 வந்து பார்த்தீங்கன்னா 502 ரூபா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா. எத்தனை பீஸ் இருக்கு தெரியல. ஸோ எப்படி இருக்குன்ட்டு நாங்கள் வந்து ஷூ ரேக் சொல்லிட்டு வந்து வாங்கினோம் ஒரு 4 years முன்னாடி. அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்லைன் வாங்குறதே பிடிக்கிறது இல்லை. அது ஷூ ரேக்ஸ்னால் அதோடைய அப்படியே அந்த கவர் போட்டு, ஏன்னா வந்து டஸ்ட்டெல்லாம் உள்ளே போகாதுங்கிற மாதிரி வந்து செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து இந்த பைப் வந்து இது கொடுப்பாங்க, லைட்டாக இருக்கும், லைட் வெயிட்டில் பைப் வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து ஷீட் கொடுத்துருப்பாங்க உள்ளே வந்து சென்டரில் போல. ஸோ நாங்கள் அது எப்படி வாங்கணும் அந்த டெமோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து வைக்கிற வந்து அந்த ஃபோர்ஸ் வைக்கிறோம் பாருங்கள். ஸோ இந்த கவர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். 3 இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடியோ எடுக்கும்போது காக்கா வந்து 4 பீஸ் 5 இருக்கு. 5 இருக்கு. நான் 5 தான் பார்த்தேன். ஸோ நீங்கள் தான் ஆர்டர் போட்டீங்க. வாவ், பரவாயில்லையே. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. வீல் கூட இருக்கு. ஸோ நம்ம எங்கே போனாலையும் அதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். வீல் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம இது செட் பண்ணோம், அதுதான் பாக்ஸ் காலி. இது 5 days மேலே இருக்கும். 5 days மேலே ஆச்சு வந்துட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஃபிட் பண்ணி பார்ப்போம். வீல் இது வந்து ரிமூவ் பண்ணுறதா இல்லை அப்படியேவா? அப்படியே போகிறது. அப்படியே போகிறதுன்னா அப்படியே போகிறது. இதில் வந்து ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். வா, செட் ஆகிடுச்சு. நான் கூட கொஞ்சம் சிரமமாக இருக்குமா கட்டி நினச்சேன். பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்லூ பாருங்க, ஈஸியாக வந்து போகுது. ஸோ அதுக்கப்புறம் ஃபிட் பண்ணுறதுனால தான் இருக்குது. எப்போவுமே ஃபிட்டிங்ஸ்லாம் நீங்கள் தான் பார்ப்பீங்க. இந்த டைம் நான் வந்து ஃபிட் பண்ணுறேன். இது வந்து ஃபுல்லாக போகலையே, இதெல்லாம் ஃபுல்லாக போயிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிற்கிது. வந்து பார்த்துக்கலாம். இதை வாஷ் பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா வீல் வந்து செட் பண்ணிட்டோம். ஸோ வீல் வந்து வேர் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. எடுத்துகிட்டு போகலாம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபாரின்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி பாத்ரூமில் ஹேண்ட் வாஷு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது டிசைன் வந்து வேறு இருக்குது. நாங்கள் வந்து அது வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணுறேன். ஆனால் இதெல்லாம் நான் வாஷ் பண்ணிடுவேன். இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இங்கே கீழே ஏதாவது ஷீட் போட்டு தான் நம்ம வந்து கிச்சனில் வந்து இது பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பேக் சைடு வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க கார்னரில். ஸோ அந்த கார்னர்லேயும் அப்படியே வந்து செட் பண்ணிக்கலாம். நான் சும்மா செட் பண்ணி மட்டும் காமிக்கிறேன். செட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் இந்த வாஷ் பண்ணிட்டு இருந்தோம்னா எனக்கு பிரச்சனை இல்லை. எப்பவுமே வாஷ் பண்ணிட்டு வச்சுல. இல்லை வாஷ் பண்ணலாமா இல்லை அப்படியே வந்து ஒரு கிளாத் போட்டு வச்சிடலாம்? வாஷ் பண்ணால் தான் நல்லா. டேப் பண்ண தொடங்க வச்சுன்னு சரி. இது 2 கூட யூஸ் பண்ணிக்கலாம், 3 கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. இதை அப்படியே செட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிடலாம். வெளியே எடுத்துட்டு போயிட்டு வச்சோம்னா வாஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போது தேர்டு
வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது பிளாஸ்டிக் தான், இது வந்து நான் கூட ஃபைபர் நினைச்சேன், பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும். ஸோ கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அங்கங்கே அந்த பாக்டு, அதாவது செல்ஃப் வந்து இங்கே கம்மி தான். ஸோ நம்ம ரெண்ட் வீட்டில் தான் இருக்கோம். அது இல்லாமல் வந்து நம்ம செல்ஃபெல்லாம் வுட்டில் எதுவும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நான் வுட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு நான் பார்த்தது வந்து ஆன்லைனில். ஸோ அதனால் நம்ம ஹவுஸ் ஓனர் கேட்காம எதுவும் செய்ய முடியாது. அது இல்லாமல் வேணாம் இதுக்காகன்னு நான் சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே இருக்கிற வரைக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து இது நல்லா இருக்குது, இது வந்து பார்த்திங்கன்னா 5 வந்து செல்ஃப் மாதிரி நம்மளுக்கு வரும். ஸோ வந்து யூஸ் பண்ணுறதுக்குன்னு கரெக்டாக இருக்கும். சர்க்கரை, காபி தூள், டீ தூள், சால்ட்டு, கல்லுப்பு, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம், ஏன்னா போயிட்டு எடுத்துகிட்டு செல்ஃப் வந்து போய் எடுத்துகிட்டு வந்து அதுவே ஒரு இது டைம் ஆகுது இல்லையா. ஸோ அதனால் 3rd வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 4th வந்து பண்ணிக்கலாம். 4th பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5th வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5வது ரேக் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா அது உள்ளே கரெக்டாக ஃபிட் ஆகிடும் அந்த ஹோல்ஸில். ஸோ இப்போது ஃபைனலாக சேர்த்தாச்சு. ஸோ இந்த ஹோல்ஸில் வந்து எதுவும் இந்த கேப் மாதிரிலாம் தரல போல இருக்கிறேன். நான் சாட்சியில் வந்து ஆல்ரெடி வாங்கியிருக்கோம். ஆனால் பார்சல் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியே ஆகணும், அவ்வளோ நீட்டாக வந்துச்சு. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இதில் வந்துச்சு, டாடா ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் டெலிவரி வந்து அவங்களே பண்ணிட்டு போயிட்டாங்க. சாட்சியில் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அப்போ வாங்கும்போது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் ஆஹா ஓஹோன்னு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாகிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா டல்லானா ஸோ எனக்கே வந்து ரொம்ப வந்து ஃபீல் ஆகிடுச்சு. எதுக்காக ரீசன் வந்து சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் அன்பாக்சிங் வந்து நான் தான் பண்ணேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இது கொஞ்சம் இந்த பைப்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பைப்லாம் வந்துட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வாஷ் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க எல்லாத்தையும் அதை கனெக்ட் பண்ணது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப 1 by 1 ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா அது வந்து அப்படியே பட்டுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. வெடிக்கன்னா விட்டுடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதெல்லாம் திங்ஸ் வச்சுருக்கேன். ஸோ வந்து MCM வந்து இப்போ வாங்கிட்டு வரல. இது எங்கெங்கே விட்டுருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தவளை இப்படி வச்சுருவோம். ஸோ இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, நான் யாருக்கும் வந்து சஜெக்ட் பண்ணலை. ஸோ வந்து நீங்கள் பார்த்து வாங்குங்க, உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் வாங்குங்க. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் தான் ரொம்ப வந்து குவாலிட்டி வந்து லைட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் சைடில் இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சைடெல்லாம் லைட்டாக கொஞ்சம் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு இந்த அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம காசு கொடுத்து தான் எல்லா அனுபவத்தை வாங்கிக்கிறோம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் கேமராவில் எப்படி தெரியுது. ஸோ நானே தான் ஒரு ஹேண்டில் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ தெரியுதுங்களா, இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கேஃப் இதுவாச்சும் பரவாயில்ல. இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதை தனியாக பீஸ் கைண்டி வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணும்போது நான் ஃபிட் பண்ணும்போது சரி வீடியோக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணேன். ஸோ அது இல்லாமல் அது ஃபிட் ஆகலை, கரெக்டாக ஃபிட் பண்ண முடியல. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இன்பேலன்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு வந்து லோவாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான். இதுக்கப்புறம் இங்கேயும் இந்த இதில் வந்து நான் இந்த கிச்சன் இதெல்லாம் வச்சிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து இப்போ ஊறுகாய், லெமன் ஊறுகாய். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நம்மளுக்கு மண்பானை. இது வந்து நான் சாமிக்கு பூஜைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் வந்து வைப்பேன். ஸோ அதுக்காக இன்னொரு பாட்டும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாட்டிலெல்லாம் வந்து எம்டியாக தான் இருக்குது, ஸ்டோரேஜ் பண்ணணும். ஸோ இது வந்து காப்பி பொடி, டீ தூளெல்லாம் வந்து சேர்க்குறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னமன் இருக்கும், சும்மா அதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுனால இந்த வேறு பாட்டில் தான் இப்போ காப்பி பொடிலாம் வச்சுட்ருக்கேன். ஸோ இது வந்து மிரல் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியில் வந்து வச்சிட்டோம்னா அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு.
ஸோ ரீசன் என்னன்னா இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வந்து ஹைட்டு வருது. ஸோ இந்த ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸோடைய அந்த இன்ட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வருது. நம்ம வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஹேண்டில் பண்ணுறதுக்காகவே மெயினாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 2 பாயிண்ட்டாக வந்து இதை தனியாக வச்சுட்டோம். இது வந்து 3 வந்து பார்த்தீங்கன்னா 3 ரேக் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 வந்து தனியாக ஒரு ரேக் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து 2 வந்து தனியாக ஒரு ரேக் பண்ணிட்டேன். இங்கே வந்து வீல் இந்த மாதிரி ஆக்சுவலாக வீல் வந்து மூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் வந்து ரிமூவ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அடிச்சு ஃபஸ்ட்டு இதில் ஒன்றா இருக்குது. செகண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு இருக்கும். ஸோ எம்சிஎம் இருக்கு இல்லையா, அது வாங்கி கூட நம்ம இது மேலே வந்து பார்த்திங்கன்னா போட்டுடலாம். இல்லைனா வந்து ஃபெவிக்விக் கம் கூட போடலாம். பார்க்கலாம் எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இங்கேயும் அதே ப்ராப்ளம் தான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த தனியாக அந்த பாக்ஸோட வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி உடனே ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போது ஸோ இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சஜெக்ட் பண்ணுறோம் சொல்லிட்டு யாராவது வாங்கினீங்கன்னா அதனால் வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து உங்களுக்கு சில திங்ஸ்லாம் வந்து இப்படி தான் நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக்குதே அதுக்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டில் வாங்கலாம் தான். சரி வாலில் வந்து ஃபிட் பண்ணணுமே, சரி அதனால் எப்படின்ட்டு நம்ம ரெண்ட் வீட்டில் இருக்கிறோம். ஸோ அதனால் ஏதாச்சும் நம்ம இப்படியே வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஷிப் பண்ணும்போது எடுத்துக்கலாம். ஸோ அது வந்து எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ இருந்தாலே நம்ம எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு நான் கேட்டுன்ட்டு வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் எனக்கே ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. இதை எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணணுன்றதை மட்டும்தான் பிளான் பண்ணணுமே தவிர தூக்கிலாம் போட முடியாது. இது வந்து 502 ரூபா வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக எப்படி போட்டுற முடியும். ஸோ அதுக்கப்புறம் இங்கெல்லாம் இங்கேயும் பாருங்கள். அப்போ பார்த்தீங்களா இப்போ இங்கே வந்து சென்ட்ரலில் கேப் விட்டுடுச்சு சென்ட்ரலில். ஸோ இது வந்து இங்கே இருக்குது. ஆனால் இங்கேயும் இந்த பிரச்சனை இருக்குது. 3 ஆயிருக்கு. 1 சைடு மட்டும்தான் இது இந்த ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 1 சைடு மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. இந்த 3 சைடும் வந்து கேப் விட்டுடுச்சு. ஸோ இப்படி தான் இந்த கேமரா வேறு இப்போ பாருங்கள் கேப் விட்டுருக்குது. ஸோ இந்த ஒரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு பாக்ஸில் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணுறோன்னா அதுலேயே 3 பாட்டாக வந்து விட்டுடுச்சு. ஸோ சாட்சியை நம்பி வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. சாட்சியில் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம். ஆனால் சின்ன சின்ன திங்ஸ் தான் வாங்கியிருக்கேன். அது எங்கள் சொந்த வீட்டில் இருக்குது. நான் இங்கே இல்லை, நான் இப்போ வாங்கலை. அப்போது வாங்கும்போது அது அங்கே தான் யூஸ் பண்ணிருந்தேன். எந்த ப்ராப்ளம் இல்லை. பாத்ரூமுக்கு தான் வந்து வாங்கினேன். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் லிக்விட்லாம் வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு ட்ரே, ஆனால் பிளாக்கில் தான் வாங்கினேன். அது குவாலிட்டி நல்லா இருந்தது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அது பிளாஸ்டிக் கிடையாது, பைபர் மாதிரி இருக்கும். நான் இது கூட பைபர் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிட்டு வாங்கினேன். ஆனால் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றம் தான் மிச்சம். ஸோ நீங்கள் வந்து பிளாஸ்டிக்காக பைப்பரா இல்லை வுட்டாக பார்த்து வாங்குங்க. ஏன்னா ஒரு அனுபவம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சஜெக்ட் பண்ணுறோன்னா ஓஹோ ஆஹான்னு இருக்குன்னு ஃபஸ்ட்டு நானே சொல்லிவிட்டு இப்போ வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு ஃபிட் பண்ணி பார்த்தா தான் நம்ம வந்து முன்ன பின்ன பார்த்தா தான் தெரியும். அனுபவம் இல்லாமல் எதையும் வந்து நம்ம வந்து கன்சல்ட் பண்ண முடியாது இல்லையா. பட் எதுக்காக நான் வந்து இந்த ஃபோர்ஸ் பண்ணுறேன்னா நம்ம வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குகிறோம். ஆனால் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குது. வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம ஆயில் இதெல்லாம் வச்சிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் அரேஞ்ச் பண்ணலை, கொஞ்சம் லைட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதிலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டஸ்ட் அலர்ஜி வந்து சுத்தமாகாது. ஸோ அதனாலே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலான்னு கிச்சன் வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ கிச்சனில் வந்து இன்னும் அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் மாற்றணும் இதெல்லாம் டோட்டலாக.